24வது அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 24:27 குறள் வாசிப்போம். அந்த நாளில் தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய். நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். எங்களை கூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீ கொடுத்த நல்ல சாட்சிக்காக நன்றி அப்பா. இன்னும் அருமையான அம்மாவை நீ எடுத்து பயன்படுத்தும். 84 வயது நிரம்பிய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்ததினாலே அநேகருக்கு கர்த்தரை குறித்து பேசினால் என்று வாசிக்கிறோம். இப்படி அநேகருக்கு இன்னும் சாட்சியாக இருக்க உதவி செய்யும். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க மறுபடியும். நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலுக்கு சொன்னதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அநேகர்களுக்கு அநேக காரியத்திற்கு நம்மை அடையாளமாக தேவன் வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அடையாளமாய் இருப்பாய் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6:17. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 6:17. அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்பதை ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கிதியோன் அங்கே கேட்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டான். இவ்விட விட்டு போகாதிரும் என்றான். இருப்பேன் என்றார். கொண்டு வந்து வைத்தான். கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது என்றால் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். இங்கே ஒரு அடையாளத்தை எனக்கு காட்ட வேண்டும் என்று கிதியோன் கேட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 16-17வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் நீர்தான் என்று, என்னோடு பேசுகிறவர் நீர்தான் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை, அந்த அடையாளம் என்ன? பாறையின் மேலே இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு வந்து வைத்தான். அது வைக்கும் போது அடையாளமாக என்ன தென்பட வேண்டும்? அக்கினி வந்து இறங்கி அதை பட்சிக்க வேண்டும். அதே போல அவன் செய்த போது அக்கினி இறங்கி வந்து அவனுக்கு அதை பட்சித்தது. தேவன் அவனுக்கு கொடுத்த அடையாளத்தை அங்கே நிறைவேற்றினார். நீர் என்னோடு பேசுகிறவர் நீர்தான் என்பதற்கு அடையாளமாக இவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினி வந்து அந்த பலிகளை பட்சித்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிதியோன் தேவனுக்கு ஒரு அடையாளமாக மாறினான். அக்கினி எதை குறிக்கிறது? அந்த பலியை பட்சித்தது அக்கினி எதை குறிக்கிறது என்றால் அங்கீகரிப்பு. அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அதை நான் அங்கீகரித்தேன், உன்னோடு பேசுகிறவர் நான் தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அங்கே ஒரு அடையாளத்தை தேவன் கிதியோனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளமா இருக்க போகிறார். அங்கீகரிப்பு உங்களுடைய அடையாளமாக இருக்க போகிறது. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், உபவாசங்கள், நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள்,
வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் இவைகளெல்லாம் அங்கீகரிக்கும் வண்ணமாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் என்கிற அக்கினியினாலே உங்களை நிரப்பி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவர் அவர்தான் என்பதை அந்நிய பாஷைகளை கொண்டு உங்களோடு பேசி திருஷ்டாந்தப்படுத்தி அவர்தான் உங்களோடு பேசுகிறார் என்பதை அடையாளப்படுத்த போகிறார். உங்களுடைய ஜெபங்களை இனி அங்கீகரிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்ட போகிறது. நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை இனி அங்கீகரிப்புள்ள ஜெபங்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய அங்கீகரிப்பு ஒரு அடையாளமாக இருக்க போகிறது. உங்கள் ஜெபத்திற்கு தேவன் ஒரு அடையாளமாக அங்கீகரிப்பு தர போகிறார். அங்கீகரிப்பு தான் உங்களுக்கு அடையாளமா இருக்க போகிறது. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் போட்ட அந்த பலிகளை பட்சிக்கும்படி அக்கினியை தேவன் அங்கே எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய ஜப தூபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் எட்டுவதற்கு ஏதுவாக ஆண்டவருடைய அக்கினி வந்து பட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அங்கீகரிக்கப்படும் வண்ணமாக அடையாளமாக இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அடையாளமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அங்கீகரிப்பு உங்களுடைய அடையாளமா இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்திற்குரிய அங்கீகரிப்பு தான் உங்களுக்கு அது அடையாளமாக இருக்க போகுது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஜெபம் பண்ண உடனே ஓகே எஸ் என்று கர்த்தர் சொல்வார். நான் உன் ஜெபத்தை அங்கீகரித்தேன், நான் உன்னோடு பேசுகிற நான் தான் என்பதை இந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். அது அங்கீகரிப்பு உங்களுடைய அடையாளமாக இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக உங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்க போகிறது வாசிக்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 4:5. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே உனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தனக்கு தரிசனமானதற்கு, கர்த்தர் உனக்கு தரிசனமானதை நம்புவதற்கு ஜனங்கள், கர்த்தர் உனக்கு மோசே, கர்த்தர் உனக்கு தரிசனமானதை ஜனங்கள் நம்புவதற்கு எது அடையாளம்? இதுவே உனக்கு, இதுவே உனக்கு, இதுதான் உனக்கு அடையாளம் என்று அங்கே கர்த்தர் சொல்றாரு. இதுதான் உனக்கு அடையாளம் என்று சொல்றாரு. கர்த்தருக்கு 4:5 வாசி. இதுவே உனக்கு அடையாளம். பல அடையாளங்களை அங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை நாம் வர வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். தரையிலே போடு என்றார். சர்ப்பமாயிற்று, விலகி ஓடினான். மோசேயை நோக்கி கையை நீட்டி அதை வாளை பிடி என்றார். அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று என்று வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7:9 மிக முக்கியமான வார்த்தை இது. 7வது அதிகாரம் 9வது வசனம். 9. உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னான். அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்றார். அது சர்ப்பமாகும். கோலை எடுத்து போடு, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் போய் செய்தார்கள். கோலை போட்ட போது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் இப்படியெல்லாம் அழைத்து செய்தான். 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவராக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை கர்த்தர் உனக்கு தரிசனமானார் என்பதை நம்புவதற்கு என்ன அடையாளம்? மந்திர வித்தைகளை உன் கோல் விழுங்கும். ஆமென். அல்லேலூயா. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை எல்லாம் என்ன செய்து விட்டதா? உங்களுடைய கோல்கள் மந்திர வித்தைகளை எல்லாம் மேற்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ல வாசிக்கிறோம். சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான்.
எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் மந்திரவாதிகள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட போது அவர்கள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை மந்திர வித்தைகளை உங்கள் கோல்கள் விழுங்கும். ஹalleluya. மந்திர வித்தைகள், மந்திர தந்திர வல்லமைகள், பில்லி சூனிய கட்டுகள், செய்வினைகளை உங்களுடைய கோல்கள் விழுங்கும். உங்கள் கையில் இருக்கிற கோல், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் அவைகளை மேற்கொள்ள வைக்கும். சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள். தேவன் அதற்கு அதிகாரமாக, அடையாளமாக அவைகளை மேற்கொள்கிறீர்களே, அதுதான் நீங்கள் கர்த்தருக்கு அடையாளமா இருக்கக்கூடியது. கை வைத்து அல்லேலூயா சொல்வோம். ஹalleluya. மந்திர வித்தைகள் அவைகளை விழுங்கும். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளமா இருக்கிறது. நீ அடையாளமா இருப்பாய். அங்கீகரிப்பு உங்களுடைய அடையாளமா இருக்கிறது. தீய வல்லமைகளை, பிசாசு கிரியைகளை, மனுஷீக வல்லமைகளின் கிரியைகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காது. ஆமென். எவ்வளவு சர்ப்பங்கள் வந்தாலும், எவ்வளவு தேள்கள் வந்தாலும், எவ்வளவு வினோதமான கிரியைகள் செய்தாலும் உங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமை அவர்களை மேற்கொள்ளும். அந்த தீய வல்லமை ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. கை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா தந்திர மந்திர வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் அவைகளை விழுங்குவீர்கள். அவைகள் ஒன்று உங்களை விழுங்காது. விசுவாசிக்கிற மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமானார் என்பதற்கு அடையாளம் என்ன? உன் கோல்கள் மற்ற கோல்களை, மற்ற சர்ப்பங்களை என்ன செய்யும்? விழுங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் கோல் விழுங்கப்படுவதே இல்லை, தட்டிவிடப்படுவதே இல்லை. கர்த்தர் உங்கள் கைகளில் இருக்கிற அந்த கோலுக்கு, அந்த அதிகாரத்திற்கு தேவன் வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் கரங்கள் இனி செயல்படுகிற கரங்களாக மாறும், அதிகாரமுள்ள கரங்களாக மாறும், செயல்படுகிற கரங்களாக மாறும், நீட்டப்பட்ட கரங்களாக மாறும். பவுல் கரங்களினால் விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தது போல உங்கள் கரங்களை கொண்டு தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளுவார். வியாதியஸ்தர்கள் கரங்களை வைத்தவர்கள் சுகமாவார்கள். கரங்களை நீட்டினால் அவைகள் அப்படியே நடக்கும். கர்த்தர் உங்கள் கரங்களை ஆண்டவர் திடப்படுத்துவாராக. நீ அவைகளுக்கு அடையாளமாக, அங்கீகரிப்புக்கு நீ அடையாளமாக இருப்பாய். மற்ற வித்தைகள், மந்திர தந்திர வித்தைகளை விழுங்குவதற்கு நீ ஒரு அடையாளமாக இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 13:3. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். இங்கே ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, யூதாவில் இருந்து வந்த பேர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வந்தான். யெரொபெயாம் சாலமோனின் வேலைக்காரன் ராஜாவாக மாறின அந்த சமயத்திலே அவன் பலிபீடத்திலே துணிகரமாக நின்று பலி செலுத்த அவன் முற்பட்ட போது பலிபீடத்தை நோக்கி பேசுகிறான். பலிபீடமே, பலிபீடமே. ஏனென்றால் பலிபீடம் என்பது மகா பரிசுத்தமானது. ஆமென். அல்லேலூயா. பலிபீடம் என்பது மகா பரிசுத்தமானது. அங்கே ஈனமானவர்களை கொண்டு போய் பலியிட வைத்தான் என்று 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் மேலே ஆசாரியனாக்கினான். அவனுக்கு எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடையிலே ஆசாரியர்கள். மேடையிலே ஈனமானவர்கள் அப்படி என்றால் பரிசுத்த குலைச்சலுக்குள்ளானவர்கள், பரிசுத்தமற்றவர்கள், அசுசியானவர்கள், அசுத்தமானவர்கள், பாவமுள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிரசன்னத்திற்கு தகுதியற்றவர்கள், பலிபீடத்திலே ஏற அவர்களுக்கு அந்த பாவ குலைச்சல் உள்ளவர்கள், இப்படி ஈனமானவர்களை அவன் பரிசுத்தமானவர்களுக்கு பதிலாக ஈனமானவர்களை கொண்டு போய் வைத்தான் என்று வாசிக்கிறோம். 13:1 வாசிக்கும் பொழுது, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே துணிகரந்தமாய் போய் நிற்கிறான். தூபம் காட்டக்கூடியவர்கள் யார்? பரிசுத்த ஆசாரியர்கள், பரிசுத்தவான்கள்.
அவர்கள் தான் பலிபீடத்தில் ஏறி தூபம் காட்ட வேண்டும். ஆனால் இவன் ஒரு ராஜா, அதுவும் பொருளாதாரவை நடப்பிக்கிற ஒரு மனிதன். இவன் தூபம் காட்டுவதற்கு பலிபீடத்திலே போய் நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை நோக்கி, முகத்தை கூட பார்க்கல, முகத்தை பார்க்காம பலிபீடத்தை நோக்கி பார்க்கிறான் இந்த தீர்க்கதரிசி. 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, ஓ பலிபீடமே பலிபீடமே, தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்கள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை, பலிபீடத்தில் நின்று பலி செலுத்தினால் ஒரு அடையாளம் உண்டாகும். என்ன அடையாளம்? 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. 3வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்தார் என்பதற்கு இதுவே, கர்த்தர் உரைத்தார் என்பதற்கு இதுவே அடையாளம். இதுவே அடையாளம். கர்த்தருக்கு தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கிற ஒரு அடையாளம். இன்றையிலிருந்து நானும் நீங்களும் தேவ பிரசன்னத்தை பாதுகாப்பிற்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். ஒரு அடையாளமாக தான் ஆண்டவர் பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசியை யூதாவிலிருந்து கொண்டு வந்து அனுப்பினார். நீ துணிந்து பலி செலுத்துவாயானால் பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும். பலிபீடம் என்ன செய்யக்கூடாது? வெடிக்க கூடாது. பலிபீடத்தில் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடம் வெடித்தால் அங்கே தேவனுக்கு அங்கே உகந்த பலி செலுத்தப்படவில்லை. துணிகரத்தின் உச்சக்கட்டம் தான் பலிபீடம் வெடிப்பு. சாம்பல் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளையே, பலி அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளம் தான் சாம்பல். இந்த சாம்பல் அங்கேதான் இருக்கும். ஆசாரிகள் போய் அதற்கென்று ஒரு தனி கரண்டி இருக்கிறது, முட்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் வைத்து சாம்பலை அள்ளி கீதரோன் ஆற்று என்கிற ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் அந்த பலிபீடத்தை சாம்பலை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொட்ட வேண்டும். அது நல்ல இடத்துல கொண்டு போய் சாம்பலை கொட்ட வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நடந்தது என்ன? பலிபீடம் வெடித்து சாம்பல் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கொட்டுண்டு. இன்றைக்கு நம்முடைய பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய ஜப பலிபீடங்கள், நம்முடைய தியான பலிபீடங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவனுக்கென்று பண்ணுகிற பிரதிஷ்டையின் பலிபீடங்கள் இன்றைக்கு அவைகள் செப்பனிடப்பட வேண்டும். அவைகள் எரிய வேண்டுமே இல்லாமல் அவைகள் வெடிக்கப்படக்கூடாது. சாம்பல் தேவனுடைய பிள்ளையை அள்ள வேண்டுமே இல்லாமல் அது கொட்டுண்டு போகக்கூடாது. ஆகவே நம்முடைய பலிபீடத்தை நாம் சரியாக செயல்படுத்துவதற்கு பலிபீடத்தை உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலிபீடத்திலே நாம் படைக்க வேண்டியதை சரியாக படைக்க வேண்டும். பலிபீடத்திலே கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்க வேண்டும். பலிபீடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் என்று மல்கியாவிலே நம்ம வாசிக்கிறோம். மல்கியா 3வது அத்தியாயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலிபீடத்திலே நீங்கள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து படைக்கிறீர்களே என்று கர்த்தர் அங்கே வேதனைப்படுகிறார். மல்கியா 1 அதிகாரம் 7வது வசனம். மல்கியா 1 அதிகாரம் 7வது வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை, என் பலிபீடத்தின் மேலே அசுத்தமான அப்பத்தை என்ன செய்கிறீர்கள்? பரிசுத்தமான அப்பத்திற்கு பதிலாக அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே எதினால் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எப்படி இருக்கு? எண்ணமற்று. கர்த்தருடைய பந்திக்கு மதிப்பில்லை. நாமளே சொல்றோம், கர்த்தருடைய பந்திக்கு மதிப்பில்லை. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போகிறது, கவனிப்பார் இல்லை. கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் அடையாளமா இருக்கிறது. அவைகளை கவனிப்பார் இல்லை. கர்த்தருடைய பந்தியா புசித்து விட்டு செல்வோம், கர்த்தருடைய பந்தியா பானம் பண்ணி விட்டு போவோம், கர்த்தருடைய பந்தியா எடுத்து விட்டு போவோம் என்று கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது உள்ளாமல்ல. எப்படி பலிபீடத்துக்கு கொண்டு வர்றோம்? கிழிஞ்ச நோட்டையும் கிழிஞ்ச காசையும் எங்கெங்கேயோ கிடந்ததையும் கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போடுற மகா பரிசுத்தவான்களே கவனிங்க கொஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மரித்து நம் நடுவிலே இன்றைக்கு இல்லை. அன்பு சகோதரி குழந்தை சிஸ்டர் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கடைபிடித்த ஒன்று, காணிக்கை போடும்போதும் கூட கவரில வைத்துதான் காணிக்கை போடுவாங்க.
எவ்வளவு காணிக்கை போடுவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், காணிக்கை போடும்போது தசமபாகம் கொடுக்கும் போது அநேகர் காணிக்கை தசமபாகத்தை கவர்ல வைத்து கொடுப்போம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் காணிக்கை போடும்போதும் கூட கவரிலே வைத்து போட்ட ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷி அவர்கள். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, கர்த்தருக்கு கொடுக்கிறது கனமானது என்பதை அறிந்து அப்படி கவரிலே போடுகிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் காணிக்கைகள் எல்லாம் காணிக்கை தசமபாகம் எப்போ கொடுக்குறீங்க? சும்மா சர்வசாதாரணமா கையில கொடுத்து போறீங்க. எல்லாரையும் நாம் குற்றமா சொல்றதுல சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கனமா எண்ணுங்க. ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை கவர் போட்டு நீங்க அதை கனமா எண்ணி பேர் சொல்லி அதை நன்றி சொல்லி அப்படி நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் அதை நீங்கள் மிகுந்த கனமாக ஞானமாக கொள்ளுங்கள். காணிக்கை முக்கியம் அல்ல, கொடுக்கிற விதம் ரொம்ப முக்கியமானது. அது எப்போ கொடுக்கிறோம், எங்க கொடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கெல்லாம் வர்ற ஊழியர்களுக்கு அவ்வளவு கனமா அந்த மடிப்பு, அந்த கவர் கூட மடிச்சிருக்க கூடாது. அப்படி நீட்டான கவர் எடுத்து அருமையா பண்ணி நல்ல புது புது நோட்டை எடுத்து அதை வச்சுதான் அங்க நாங்க அவங்களுக்கு காணிக்கை நாங்க கொடுப்போம். நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, அசுத்தமானதை நாம படைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. வர்ற நாட்களில் ஒவ்வொரு வாரம் வரும்போது நல்ல நல்ல நோட்டா எடுத்து வச்சு ஆண்டவருக்கென்று முதல் பலன்களை கர்த்தருக்கு நீங்க கொடுங்க. நல்ல நல்ல நோட்டா எடுத்து வச்சு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் தோறும் தன்னுடைய தகுதிக்கு தக்கதாக சேர்த்து வைக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளவோ சேர்க்கலாம். நீங்க வாரம் எல்லாம் நீங்க சேர்க்கலாம். நீங்க கொஞ்சம் காய்கறி வாங்கும்போது அந்த அம்மா சொன்ன மாதிரி ஃபெய்தோம் வாங்க, என்ன வாங்கினாலும் ஃபெய்தோம் நினைப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் வாங்கினா அப்படியே ஃபெய்தோம் வாங்க நல்லா இருப்பேன், ஒரு ஸ்கிரீன் வாங்குவாங்க. அப்படிதான் அவங்க எல்லாம் பழக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போது தேவனுடைய ஆலயத்தின் மேல ஊழியத்தின் மேல கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்கணும். ஒரு ட்ரெஸ் வாங்குறோமா, பாஸ்டுக்கு ஒரு ட்ரெஸ், நான் அதை சொல்லல, எனக்கு கர்த்தர் அப்படி செய்ய ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. கல்யாண நாள் வந்த உடனே ஒரு நல்ல ஒரு குடும்பம் கல்யாண நாள் வரும்போதெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட 2 ட்ரெஸ்ஸுக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் கவலை கிடையாது. இன்னொரு ஆலயத்தில் நான் இருக்கும்போது அது ஒரு குடும்பம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் 2 பேருக்கும் விலை உயர்ந்த அதிகமான விலை போட்டு வாடிக்கையாக அதை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என் ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வெளியே கொடுக்க போறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த புதுசா ட்ரெஸ் வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வெளியே கொடுக்க, நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வெளியே நம்ம கொடுக்குறோம். எல்லாம் புதுசா தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம வெளியே கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒண்ணு வாங்கும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன நம்ம செய்ய போறோம், எவ்வளவு ஒரு பொருட்களை வாங்கும்போது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய போறோம். என்ன பெரிய பெரிய பைக் வாங்கிட்டு 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் காணிக்கை கொடுக்குறது, 6 லட்சம் கார் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய், இதெல்லாம் பாருங்க. தேவன் வந்து ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவார். பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு சொற்ப பணங்களை கொண்டு போய் அதான் அப்படி அசட்டையா நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, நீங்க என் நாமத்தை நீங்க அசட்டையா பண்றீங்க. எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி அசட்டையா காணிக்க போகிற போக்கில கொடுக்குறோம். தேவன் எவ்வளவு கனவீனம் பண்றோம். ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுவார். அந்த வேலையில மறுபடி ஒருபடி செய்யவே யார் ஒருத்தரும் செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் கனமா எண்ணுங்க, மதிப்பா எண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க மத்திய 2:1-6 வாசிக்கும் போது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் இங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் இங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை என்ன செய்யறாரு, உங்களது நாமத்தை நாங்கள் எதிலே அசட்டை பண்ணினோம். அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, பந்தியை எண்ணப்பட்டு போகிறதுனாலே, 8ஆம் வசனத்தில் நீங்கள் கண்ணூனமானதை பலியிட கொண்டு வந்தால் அதெல்லாம் என்ன இல்லை, பொல்லாப்பல்ல. நீங்கள் காலூனமானதை பிடித்ததையும் நசல் கொண்டு வந்ததையும் கொடுத்தால் அதுவும் என்ன, பொல்லாப்பல்ல. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமா இருப்பானோ, அவன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனைகளின் கர்த்தர் 9ஆம் வசனம். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் அவர் இது உங்களால வந்த அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர்
சேனையின் கர்த்தர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மேலே நினைவாய் இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல எவ்வளவு காரியம், முதல்ல ஆசாரிக்கு போகக்கூடிய அந்த போஜன ஆசாரியுடைய வீட்டுக்கு போகணும். பட்ட சபைகள்லாம் பாருங்க, பாஸ்டர்மார்கள் அங்கே இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிடும், நீங்க நெருக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க, வீட்டுல சாப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு கனம் பண்றவங்க இருக்கிறாங்க. வீட்டுல சாப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனுக்கு ஒரு குறை வைக்காம இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் என்ன செய்ய மாட்டாரு. எல்லாம் மிச்ச மீதி வடிச்சு போடிச்சு எல்லாம் தொடச்சது போட்டு கொண்டு போய் பாஸ்டர் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஒருபோது அதை ஏத்துக்கவே மாட்டார். நான் அதெல்லாம் ரொம்ப இதாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா அதெல்லாம் நான் அப்படி ரொம்ப ஜாக்கிரதையா எப்படியெல்லாம் பண்றாங்க செய்றீங்கன்னு ரொம்ப நான் கவனிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல கவனிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் பண்றாங்களா, எப்படி பண்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன் தேவன், ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு எப்போது கனத்தை கொடுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல தேவன், ரெண்டாவது கலெக்டரே வந்திருக்கட்டும், ரெண்டாவது கனம் கொடுக்கிறது தேவ ஊழியருக்காக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கனம் பண்ணி அனுப்பினா மனதார வாழ்த்தி ஆசீர்வதிப்பாரு. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அடையாளம் என்ன தெரியுங்களா? இப்ப என்ன செஞ்ச, பலிபீடம் வெடித்து சாம்பல் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு. அப்போ எதற்கு நாம் அடையாளமா இருக்கணும்? தேவ பிரசன்னம் தடையா இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்துக்கு தடை வரக்கூடாது. பலிபீடம் எரியணும், வெடிக்க கூடாது. சாம்பல் அள்ளி கொண்டு போய் வெளியே போடணும். சாம்பல் கொட்டுண்டு தேவ பிரசன்னத்தை பாதுகாப்பதற்கு கர்த்தர் என்னை உங்களை ஒரு அடையாளமாய் வைப்பாராக. கையை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை எப்பாடு பட்டாயிலும் கட்டி காப்பதற்கு கர்த்தர் என்னை உங்களை ஒரு அடையாளமாய் வைப்பாராக. தேவ பிரசன்னத்தை கட்டி காப்பதற்கு, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதற்கு, பலி அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக கீழே இறங்கின சாம்பலை மனதார அள்ளி ஒரு சுத்தமான இடத்தில் கொண்டு போய் கொண்டு போவதற்கு, அந்த பலி பொருட்களை அந்த பலிபீடத்திற்கு அடுத்த அந்த அந்த அவைகளை எல்லாம் பாதுகாப்பிற்குரிய அந்த அப்படிப்பட்ட அந்த பிரசன்னத்தை பாதுகாப்பிற்குரிய அடையாளமாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. தேவனுடைய பிள்ளையை பலிபீடத்தின் பொருட்களை நானும் நீங்களும் எப்பாடுபட்டாலும் பாதுகாக்கணும். ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா ரெண்டு பேரும்? ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணி தான் இந்த கீபோர்டு பிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நாம ஆண்டவர் அதை தான் உணர்த்தினாரு. இந்த பலிபீடத்துக்கு வரும்போது பயத்தோடு வரணும், நடுக்கத்தோடு வரணும். அது பிடிக்கிறதும் தம்பி, அது போவசானாலும் சரிதான். பலிபீடத்து ஊழியர்களை செய்கிறீங்க எல்லாம், பலிபீடத்து ஊழியர் எல்லாம் எப்படி என்னோட சேர்ந்து நீங்கள் இதற்கு உடன்பட்டிருக்கிறதுனால மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த பலிபீடத்துக்கு வரும்போதெல்லாம் நடுக்கத்தோடு வரணும், அப்படி பயத்தோடு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு இவைகளை செய்யும் போதுதான் பலிபீடத்தோடு இருக்கும் போது தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. ஆமென். கைரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகா சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். முதலாவது என்ன? அங்கீகரிப்புக்கு அடையாளமாக இருப்பாய். மந்திர வித்தைகளை விழுங்குவதற்கு நீ அடையாளமாக இருப்பாய். பரிசுத்த பிரசன்னத்தை பாதுகாப்பதற்கு நீ ஒரு அடையாளமாக இருப்பாய். ஆமென். அடையாளமாக இருப்பாய். அடுத்ததாக வாசிக்கலாம் யோவான் 2வது அதிகாரம். யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 2:18 வரை வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ இவைகளை செய்கிறீரே, என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் புறாவிக்கிறவர்களை கொண்டு போங்கன்றாரு, மேஜையை கீழே தள்ளி விடுறாரு, சாட்டையை பின்னி அவங்களை துரத்துறாரு. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள் என்று எரிஞ்சி விழுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது என்ற வேத வாக்கியம் அங்கே நிறைவேறுது. இப்போ யூதர்கள் கேட்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயமா 40 வருஷமா கட்டின ஆலயமாச்சே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை, இதை எப்படி இடித்து போடுங்கள் என்று சொல்லுகிறீர்? 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, 3 நாளைக்குள்ளே எப்படி எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தை அவங்க சொன்னாங்க. இந்த கல்களினால பொற்களினால கட்டப்பட்ட ஆலயம் நினைச்சுட்டாங்க. இந்த கல்லை, இந்த ஆலயத்தை, தன் சரீரத்தை பார்த்து சொல்லி, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே அவர்களை தேவன் என்ன செய்வாரு? 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். முதல் நாள் 3 நாளைக்குள்ளே எழுப்பும். முதல் நாள் அடக்கம், மரணம். முதல் நாள் மரணம், 2வது நாள் அடக்கம், 3ஆம் நாள் உயிர்ப்பிப்பு. அல்லேலூயா. முதல் நாள் மரணம், 2வது நாள் அடக்கம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோம், ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 3ஆம் நாள் வரப்போகிறது. அப்பொழுது கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவாரு. 3ஆம் நாளிலே தேவன் நம்மை உயிர்ப்பிப்பாரு. 2 நாள் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. 3ஆம் நாள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. 3ஆம் நாள் வரும்போது இந்த சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் தூக்கி எழுப்புவாரு. மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதாக, சாம்பலுக்கு சாம்பலாக போயிருக்கிற அந்த சரீரத்தை ஆண்டவர் அழிவுள்ளதாகி அதை அழிவில்லாமையும் பலவீனமான அதை பலமுள்ளதாகி தரித்துக் கொண்டு 3ஆம் நாளிலே தேவன் எழுப்புவார். அதுதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ரகசிய வருகை. அல்லேலூயா. எது அடையாளம்? 3ஆம் நாளில் தேவன் உங்களை எழுப்புவார். உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்திற்கு மரித்த நிலையில் இருக்கிறோம், ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். 3ஆம் நாள் என்று ஒன்று வரும்போது உயிரோடு கர்த்தர் நம்மை எழுப்புவார். உயிரோடு நாம் இருக்கிறோம் என்பதற்கு நம்மை கர்த்தர் அடையாளமாக வைக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை எழுப்பின தேவன் நம்மையும் எழுப்புவார். நீ அடையாளமாய் இருப்பாய். எதற்கு அடையாளம்? என்னையும் கர்த்தர் எழுப்புவார் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் நம்மை எழுப்புவார் என்பதற்கு கர்த்தரை நம்மை அடையாளமாக வைத்திருக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா சொல்வோம். 4வது 5வது அடையாளத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 38வது அதிகாரம், ஏசாயா 38வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 38:8. ஏசாயா 38:8 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நான் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு இது அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார். கடிகாரத்தில் இன்னொரு வாசிங்க. கடிகாரத்தில் இருந்த சத்தமா நல்லா வாசிக்குமா? தாம் சொன்னபடியே, அதாவது நீ பிழைப்பாய். எது? நீ பிழைப்பாய். எசேக்கியா, நீ பிழைப்பாய். நீ பிழைப்பாய் என்பதற்கு அடையாளமாக வாசிங்க. சூரிய பாகை 10 பாகை, பாகைக்கு பாகை என்ன செஞ்சிட்டு முன்னாடி ஓடுகிற முள்ளு பின்னாடி சுத்திட்டு வருது. இதுதான் நீ பிழைப்பாய் என்பதற்கு அடையாளம். கை வைத்து அல்லேலூயா சொல்றேன். நீங்கள் அடையாளமாய் இருப்பீர்கள். எதற்கு அடையாளம் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு அடையாளம்? பின்னிட்டு திரும்புவதற்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு அடையாளம்? ஆயுசு கூடும் என்பதற்கு கர்த்தர் உங்களை அடையாளமாக வைக்க போறாரு. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அடையாளமாக வைக்க போறாரு. எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்தாரு. இப்ப நம்ம மத்தியில அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு 3 பேர், ஐயா முதற்கொண்டு 3 பேர் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையான ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்துட்டார். அவருடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவுதான். ஆனா இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க போறாரு. அதுதான் அடையாளமா இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. ஆயுசு நாட்களை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கூட்டி கொடுப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பின்னிட்டு தான் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னிட்டு போக போக நீங்க கலங்காது. என்ன இது வியாதி இன்னும் முன்னே சரியாக மாட்டேங்குது, பின்னாடி இழுத்து
அழுதுகிட்டே போயிட்டு இருக்க, வியாதி குணமாக மாறிட்டது, பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, இதுக்கு ஒரு முடிவு வரலையே, பின்னிட்டு போக 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 எதற்கு அடையாளம் அப்படின்னா ஆண்டவர் முன்னோக்கி கொண்டு வராரு என்ற அடையாளம். அல்லேலூயா. அம்பை எய்றவன் எந்த அளவுக்கு இழுக்கிறானோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்ய போர்ஸா கர்த்தர் உங்களை இழுக்கிறாரு. இழுத்து பின்னாடியே கொண்டு போறாருன்னா ரொம்ப ஃபாஸ்டா உங்க அம்பு போறணும்னு அடையாளம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு இது அம்பை இழுக்கிற அந்த அளவுக்கு அது போய் என்ன செய்யும், எய்யும் போது போய் அது உருகி போய் தாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அடையாளமாய் இருப்பாய். எதற்கு அடையாளமாய் இருப்பாய்? ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதற்கு நீ அடையாளமாய் இருப்பாய். ஆயுசு நாட்கள் கூடும் என்பதற்கு நீ அடையாளமாய் இருப்பாய். ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்பதற்கு அடையாளமாய் இருப்பாய். நரவயது முதிர் வயது காண்பாய் என்பதற்கு இது அடையாளமாக நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்ற. கையை வைத்து அல்லேலூயா சொல்வோம். ஆமென். எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9 முன்னாடி வாசி. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளையும் பெருமூச்சு விட்டொழுகிற மற்ற நெற்றியிலே அடையாளம் என்ன செய்ய, இங்க வந்து முக்காடு போட்டுக்கிட்டு நேர் முழங்கால நின்று வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசித்து ஜெபிக்கணும். எல்லா சகோதரிமார்கள் வந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண எருசலேமுக்குள்ளே நடக்கிற அருவருப்புகளை பார்த்து அதற்காக அழுது புலம்புகிற அவர்களுடைய நெற்றியில என்ன செய்ய, யாரெல்லாம் அழுது புலம்புறீங்களோ அவங்க நெற்றியில தான் தேவன் அடையாளத்தை போடுவாரு. இல்லைன்னா நெற்றி வெறும் நெற்றியா இருந்தா நீங்க வெட்டுண்டு போவீங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. கீழே நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே இங்க வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அடையாளம் போடு என்றால் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என் காது கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கு போய் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண்கள் தப்ப விடாமலும். 6ஆவது வசனத்தை வாசிங்க. 6ஆவது வசனம். முதியோரையும் வாலிபரையும், முதியோரே உங்க நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா? எனக்கு ரொம்ப வயசாச்சுங்க, என்னால ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ண முடியலன்னா நெற்றியில அடையாளம் இல்லைன்னு அர்த்தம். கேள்வி கேட்க முடியாது. ஒரு நாளாவது உபவாசம் இருந்து உலகத்தில் நடக்கிற எருசலேமுக்குள்ள நடக்கிற அருவருப்புகளுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணாதான் அடையாளத்தை தேவன் போடுவாரு. இல்ல எல்லாரும் அழியும்போது நாமும் அழிந்து போவோம். எல்லாருக்கும் வருகிற வேதனை நமக்கு வரும். எல்லாருக்கும் வர பஞ்சம் நமக்கு வரும். எல்லாருக்கும் வர ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும். எல்லாருக்கும் வருகிற கோபாக்கியம் நமக்கு வரும். அது விலகி காக்கணும். என்ன செய்யணும்? முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளை கூட குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுல இருந்தானா அடையாளம் போடப்படாது. குழந்தைக்கு அடையாளம் இருக்கா? குழந்தை காட்சி பூச்சி நீங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும், சத்தம் போட்டு இங்க அழுட்டும், கத்துட்டும், குழந்தையை கொண்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு கொண்டு வா, உபவாசத்துக்கு கொண்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த குழந்தை மேலே அடையாளத்தை போடட்டும். அல்லேலூயா. அடையாளம் போடப்பட்ட குழந்தையாக இருக்கட்டும். அடுத்து ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடலைன்னா ஆண்டவர் இரக்கத்தையே காண்பிக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணாதவங்க மேல அடையாளம் இல்ல, விண்ணப்பம் பண்ணாதவங்க மேல அடையாளம் இல்ல, தேவனுடைய சமூகத்திலே கதறி ஜெபிக்காதவங்க மேல அடையாளம் இல்ல. கீழே வாசிக்கிறோம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் சங்கரிச்சு வெட்டிக்கிட்டே வரும்போது அடையாளம் போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், அடையாளம் போடப்படாதவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள், சங்காரத்திற்குள்ளே கடந்து போவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 4:15 வசனத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு அடையாளத்தை போட்டார் காயினுக்கு. அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 படி சுமரும் காயினை கண்டுபிடித்தவர்கள் அவனை கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை தேவன் போட்டார். இது என்ன அடையாளம்? பாதுகாப்பின் அடையாளம். ஒவ்வொருத்தரும் மேல ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுறாரு. அது என்ன அடையாளம் தெரியல? பாதுகாப்பு என்ற ஒரு அடையாளத்தை நெற்றியிலே கர்த்தர் போட்டிருக்கிறாரு. ஓடிடுவான் பிசாசு உங்க நெற்றியை பார்த்தால. வர்றதெல்லாம் அப்படியே வரும், அப்படி வந்து அப்படியே ஓடி போறோம். ஏன்னா நெற்றியில அடையாளத்தை தேவன் போட்டிருக்கிறாரு.
கொள்ளை நோய் வரும், நெற்றியை பார்த்த உடனே ஓடிரும். பெரிய காய்ச்சல் வரும், நெத்தியை பார்த்த உடனே ஓடிரும். அல்லேலூயா. என்னோ காய்ச்சல் இருக்கு, குரோனா காய்ச்சல், ஆந்தி காய்ச்சல், எலி காய்ச்சல், பன்னி காய்ச்சல், எந்த காய்ச்சல் வந்து நெற்றியை பார்த்தா ஓடி போயிடும். தீங்கு உங்களை அணுகாது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஏன்னா பாதுகாப்பு என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்கள் நெற்றியில வச்சிருக்கிறாரு. அங்கெல்லாம் வெட்டுண்டு விழுவாங்க, உங்களுக்கு வெட்டுடுதல் விழுதே. பட்டய கருக்கு உங்கள் மேல் வராது. பட்டய கருக்குக்கு தேவன் உங்களை தூரமாக்குவாரு. எந்த பட்டயத்துக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க. யார் ஒருவரும் பட்டயத்தை தூக்கி உங்கள் மேல வீச மாட்டாங்க. உங்கள் பிராணம் உங்களுக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை போல இருக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. பாதுகாப்பின் அடையாளம் கர்த்தருக்கு சொல்றார். கடைசியாக வாசித்து நாம் முடிக்கலாம். எல்லாரும் தெரிந்த வசனம் ஏசாயா 7:14. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7:14. ஏசாயா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இம்மானுவேல் என்று. ஒரு கன்னிகை மரியாள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. வாசிக்கலாம் மத்தேயு 1வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். 23வது வசனம். 1:23. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. நீ அடையாளமாயிருப்பாய். எதற்கு அடையாளம்? நீ அடையாளமாயிருப்பாய். தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களே அடையாளமாயிருக்க போறீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களே கர்த்தருக்கு அடையாளமா இருக்க போறீங்க. நீ அடையாளமா இருப்பாய். தேவன் உங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு, தேவன் உங்களோடு, தேவன் உங்களோடு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு கர்த்தர் உங்களை அடையாளமாக வைக்க போறார். கர்த்தர் உங்களோடு, கர்த்தர் நிச்சயமா இருக்கிறார் என்று அறிந்து உம்மோடு உடன்படிக்கை செய்து வந்தோம் என்று ஈசாயில வந்தது போல ஒரு யூதருடைய வஸ்திரத்தை 10 பேர் தொங்கிட்டு தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னாங்களே. யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பதை பார்வோன் கண்டானே. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு உங்களையே கர்த்தர் அடையாளமாக வைக்க போகிறார். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு அடையாளம். நீங்கள் ஒரு கர்த்தருக்கு அச்சடையாளம். யாராலும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. நீ அடையாளமாக. இதெல்லாம் எதுக்கு? அங்கீகரிப்புக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருப்பீர்கள். மந்திர வித்தைகளை விழுங்குவதற்கு ஏதுவாக நீங்கள் ஒரு அடையாளமாக இருப்பீர்கள். அடுத்து தேவ பிரசன்னத்தை கட்டி காப்பதற்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருப்பீர்கள். அடுத்து 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே தேவன் இயேசு வெளிப்படுவார், உங்களை எழுப்புவார் என்பதற்கு நீங்கள் அடையாளமாக. உங்கள் சரீரத்தை தேவன் எழுப்புவார் என்பதற்கு உங்கள் சரீரமே ஒரு அடையாளமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அடுத்து உங்கள் ஆயுசு நாட்கள் கூடும். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதற்கு கர்த்தர் உங்களை ஒரு அடையாளமாக கர்த்தர் வைக்க போகிறார். அடுத்து எங்கே தீங்கு வந்தாலும் உங்கள் மேல் தீங்கு வராது. நெற்றியிலே தேவன் அடையாளத்தை போட்டு பாதுகாப்பின் ஒரு அடையாளத்தை உங்கள் மேல வச்சிருக்கிறாரு. ஒருவனும் உங்களை கிட்டி சேர முடியாது. அல்லேலூயா. அதற்கு 7வது ஒரு அடையாளம் தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேல், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு உங்களை கர்த்தர் ஒரு அடையாளமாக. இதுக்கு மேல ஒரு அடையாளம் நமக்கு தேவையா? ஒரு அல்லேலூயா.